ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. விடுதலைக்கு வித்திட்ட வீர மங்கைகள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள். வரலாற்று பக்கங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் புரட்டி போட்டு அர்த்தமாக்கிய நன்னாள். சுதந்திரம் பெற்று பல வருடங்கள் கடந்துவிட்டது. இன்று ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி சுதந்திரமாக வாழ பழகிக்கொண்டோம். இந்த 79ஆம் ஆண்டில் நாட்டிற்காகவும் நம் நலனுக்காகவும் இன்னுயிர் நீத்த மகான்களை நினைவுபடுத்தி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நம்மை சுயமாக முடிவெடுத்து வாழ வைக்க போராடிய போராளிகளை நினைவு கூர்ந்து தலைவணங்கி முதல் வணக்கம் சொல்வோம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். சிலருக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள நிகழ்வில் குழப்பம் வரும். இதற்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாமா? சுதந்திர தினம் என்பது நம் நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாள். அந்நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து இந்திய மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி மாற்றம் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் பெற்று இறுதியில் நமது முழு உரிமை மற்றும் அதிகாரம் நமக்கே திருப்பித் தரப்பட்ட நாள். இந்த நாளையே சுதந்திர தினம்னு சொல்றோம். அதே போல சுதந்திரத்திற்கு முன்பும் வாங்கிய உடனும் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்வதற்காக வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை தான் பயன்படுத்தி வந்தோம். பின் நமக்கான சொந்த சட்ட திட்டத்தை நாமே உருவாக்க தொடங்கி 1949ஆம் ஆண்டு நவம்பரில் முடித்தோம். அதை சட்டபூர்வமாக ஏற்று சொந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த நாளை குடியரசு தினம்னு சொல்றோம். சுதந்திர தினமன்று விழாவில் தலைமையேற்கும் முக்கிய பிரதிநிதி யாரு, எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல் சுதந்திர தினம் அன்னைக்கு லார்ட் மவுண்ட் பேட்டன் அவங்க தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தாரு. ஆங்கிலேய அலுவலகம் அகற்றப்படுவதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமமான பதவியா இருந்தது. நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பாகவே தேர்தல் நடத்தி இடைக்கால இந்திய அரச அமைச்சாங்க. அந்த அரசின் தலைமை பொறுப்பான பிரதமர் பதவியில ஜவஹர்லால் நேரு அவங்க இருந்தாங்க. அதனாலதான் சுதந்திர தினத்தின் முக்கிய பிரதிநிதியாக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமது பாரத பிரதமர் அவர்கள் சுதந்திர தினம் அன்னைக்கு விழாவில் தலைமையேற்கிறார்கள். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடு என்று அறிவிக்கும் தினத்து அன்னைக்கு நாட்டில் முதல் குடிமகனாக அரசியலமைப்பு தலைவராக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜனவரி 26, 1950 ராஜேந்திர பிரசாத் அவங்க பதவியேற்கிறாங்க. அதனாலதான் குடியரசு தினத்தின் முக்கிய நபராக குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு. அடுத்து சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் கொடி ஏற்றுவதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலனி ஆதிக்கத்தில இருந்து விடுபட்ட புதிய தேசத்தின் எழுச்சியை குறிக்கும் வகையில சுதந்திர தினத்து அன்னைக்கு தேசிய கொடி கம்பத்தின் கீழே இருந்து ஏற்றப்பட்டதாம். அதனாலதான் சுதந்திரம் பெற்ற நாளின் நினைவாக இன்னைக்கும் கம்பத்தின் கீழே இருந்து கொடியேற்றப்படுது. மறுபுறம் குடியரசு தினமான ஜனவரி 26 அன்னைக்கு மூவர்ண கொடி மூடப்பட்டு கம்பத்தின் உச்சியில கட்டப்பட்டிருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அவிழ்த்து வைக்கிறாரு. ஏற்கனவே சுதந்திரம் பெற்ற நாடு இப்போது குடியரசு நாடாக மாறுவதால் குடியரசுத் தலைவராக இருப்பவர் கொடியை அவிழ்த்து வைக்கிறார். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று சும்மாவா சொல்லி வைத்தார்கள்? கண்கள் இல்லையென்றால் உலகை கண்டு வியப்பது கடினம். ஒருவருக்கு கண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டதோ நாட்டின் வீரதீர செயல்களை உடன் இருந்து வெற்றியோடு செய்து முடிக்க பெண்களின் ஆதரவு முக்கியம். நம் நாட்டிற்காக சுதந்திரத்திற்கு போராடிய ஆண் மகன்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆண் மகன்களுக்கு உறுதுணையாக நின்று சுதந்திரத்திற்காக போராடிய பெண்களின் அணிவரிசையோ ஏராளம்.
நமது சுதந்திர இயக்க வரலாற்றில் பெண்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனம் பற்றிய எண்ணற்ற கதைகள் வெளிப்படுகின்றது. அவர்கள் தீவிர புரட்சியாளர்களாக மாறி இரகசிய குழுக்களை அமைத்து பிரிட்டிஷ் எதிர்ப்பு இலக்கியங்களை வெளியிட்டு கடுமையான சிறைவாசம் மற்றும் சித்திரவதைகளை தாங்கியதால் அவர்களின் துணிச்சல் சாதாரணத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த பெண்கள் பின்தொடர்பவர்கள் மட்டுமல்ல, தங்கள் சொந்த உரிமையில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். அவர்களில் சிலரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜான்சியின் வீரராணி ராணி லட்சுமிபாய். சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு ஜான்சியின் வீரராணி. துணிச்சலோடும் வீரத்தோடும் இருந்தவர். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான 1857 இந்திய கழகத்தில் இவரது முக்கிய பங்கு வரலாற்றில் அழியாத வகையில் பொறிக்கப்பட்டிருக்கு. ராணி லட்சுமிபாய் அச்சமின்றி தனது படைகளை குதிரையில் போரில் வழிநடத்தி காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக மாறினார். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அவர்கள். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை, ஒத்துழையாமை இயக்கத்தின் தீவிர ஆதரவாளராகவும் உப்பு சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தவர் இவர். மூன்றாவதாக விட்டுக் கொடுக்காத தேசபக்தர் அருணா ஆசஃப் அலி. 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அருணா ஆசஃப் அலி செய்த முக்கிய பங்கிற்காக நினைவு கூறப்படுகிறார். பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கைது செய்யப்படும் அபாயம் இருந்தபோதிலும் இயக்கத்தின் போது பம்பாயில் உள்ள கோவாலியா டேங்க் மைதானத்தில் தனது கட்சிக் கொடியை அருணா ஆசஃப் அலி ஏத்துறாங்க. இந்த நோக்கத்திற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்காக 1942 இயக்கத்தின் கதாநாயகி என்ற பட்டத்தையும் பெற்றுத்தந்ததாம். நான்காவதாக இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தவர் மகாத்மா காந்திஜியின் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி. மகாத்மா காந்தி போராட்டத்தின் முன்னணியில் இருந்தபோது கஸ்தூரிபாய் சிவில் ஒத்துழையாமை இயக்கங்களிலும் போராட்டங்களிலும் தீவிரமாக பங்கேற்கிறாங்க. அது மட்டுமல்லாம பிரிட்டிஷ் ஆட்சியை சவால் செய்ததுல தனது பங்கிற்காக சிறையில இருந்தவங்களும் கஸ்தூரிபாய் அவர்கள். ஐந்தாவதாக சுதந்திர போராட்ட வீரரின் தோழமை ஜவஹர்லால் நேருவின் மனைவி கமலா நேரு. தனது கணவருடன் இணைந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றவர். உடல்நலக்குறைவு போன்ற தனிப்பட்ட கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர். ஆறாவதாக ரேடியோ கிளர்ச்சியாளர் உஷா மேத்தா. இந்தியாவின் முக்கிய பெண் சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான உஷா மேத்தா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நிலத்தடி வானொலி ஒலிபரப்பில் முக்கிய பங்கு வகித்தவர். சுதந்திரம் மற்றும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு பிரச்சார செய்திகளை ஒலிபரப்பும் இரகசிய வானொலியை நிறுவுவதற்கான இவரது முயற்சிகள் சுதந்திர போராட்டத்திற்காக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுத்தது. ஏழாவதாக பெண்கள் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த துறையில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் ஃபாத்திமா ஷேக். ஆயுதமேந்திய எதிர்ப்பில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் கல்வியை குறிப்பாக சிறுமிகளுக்கு ஊக்குவிப்பதற்கான இவரது முயற்சிகள் சமூக மாற்றம் மற்றும் அதிகாரமளிப்பிற்கான அடித்தளத்தை அமைத்தது. கலாச்சார தூதர் ருக்மிணி தேவி அருண்டேல். இவர் பாரம்பரிய நடனக் கலைஞர் மற்றும் இறை இயலாளர். இவர் இந்தியாவின் கலாச்சார மறுமலர்ச்சிக்கு பங்களித்தவர். அரசியல் செயல்பாட்டில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் இந்திய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இவர் மேற்கொண்ட முயற்சிகள் இந்தியாவின் கலாச்சார அடையாளத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற அரசி செல்லமுத்து சேதுபதியின் மகள் வேலு நாச்சியார். சிவகங்கை செழிப்புடன் இருப்பதை அறிந்த ஆற்காடு நவாப் முகமது அலி தனது படைகளை அனுப்பி மன்னரிடம் கப்பம் கட்ட சொல்லி உத்தரவிடுறாரு. அதை கட்ட மறுத்த மன்னர் முத்துவடுகநாதர் மீது ஆங்கிலேயர் படையின் உதவியுடன் படையெடுத்த நவாப் அலி காளையார் கோவிலில் இருந்த அவரை வீழ்த்தி
காளையார் கோவிலை கைப்பற்றாரு. இதனால பெரும் கோபம் கொண்ட வேலு நாச்சியார் மருது சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் திண்டுக்கல் பக்கத்துல உள்ள விருப்பாச்சின்ற ஊர்ல 8 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றாங்க. பிறகு ஹைதர் அலி உதவியோடு பெரும் படையை திரட்டி கொண்டு 1780 தன் படைகளை 3ஆக பிரிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக மும்முனை தாக்குதல் நடத்தி வெற்றி பெறாங்க. பின் விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோவில்ல பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் பூஜை நடக்கும்போது வேலு நாச்சியாரும் இவரது மகளிர் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோட கூட்டமாக அரண்மனைக்குள் போனது மட்டுமில்லாம திடீர் தாக்குதல் நடத்தி சிவகங்கை கோட்டையை கைப்பற்றி அதில் இருந்த ஆங்கிலேயர் கொடியை கீழே இறக்கி தன் நாட்டு கொடியை பறக்கவிட்ட வீரமங்கைதான் வேலு நாச்சியார். அடுத்து கடலூர் அஞ்சலையம்மாள். 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியபோது இவரும் தன் பொது வாழ்க்கையை தொடங்குறாங்க. நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் உட்பட பல போராட்டங்கள்ல பங்கேற்று சிறைசாலை சென்றவங்க. இந்த போராட்டத்துல இவருடன் தன்னுடைய 9 வயது மகளையும் பங்கேற்க செய்து சிறைவாசலுக்கு அழைத்துச் சென்றவர். காந்தியடிகள் சிறையில் வந்து பார்த்து இவருடைய மகள் அம்மா கண்ணுவை தன்னோடு அழைத்துச் சென்று வார்த்தாவில் உள்ள ஆசிரமத்தில் படிக்க வச்சு அவருக்கு லீலாவதின்னு பெயரையும் வைக்கிறாங்க. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் பின்னணியில் மகாராஷ்டிராவின் வலிமையான உறுதியின் தூண்களாக நின்ற பெண்கள் ஏராளமானவர்கள். இந்திய வரலாற்றில் மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலங்கள்ல மாநிலத்தின் விதியை வடிவமைத்த பெண் சுதந்திர போராளிகள் சிலரை நினைவுக்கு கொண்டு வருவோம். இந்திய பெண்ணியத்தின் தாய் என்று புகழப்படும் சாவித்திரிபாய் புலே. இவர் சமூக சீர்திருத்தவாதி. தனது கணவர் ஜோதிராவ் புலேவுடன் சேர்ந்து பெண் கல்விக்காகவும் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் போராடி 1852ஆம் ஆண்டு புனேவில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து முதல் பெண்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தை திறந்து எதிர்கால தலைமுறைக்கு வரும் பெண்களுக்கு வழிவகுத்தவர் சாவித்திரிபாய் புலே. அடுத்து சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி துர்காபாய் தேஷ்முக். மகாராஷ்டிராவின் அரசியல் மற்றும் சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்தவர். சுதந்திர போராட்ட வீரரும் கூட. அரசியலமைப்பு சபையில் தீவிரமாக பங்கேற்று பெண்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்தான் துர்காபாய் தேஷ்முக். தொழிற்சங்கவாதி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கமலாதேவி அருண் பிரசாத். பல்வேறு சமூக அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றவர். தொழிலாளர்களின் உரிமைகளை மேம்படுத்துவதில் அவர் செய்த பணியும் இந்திய தேசிய கட்சியுடனான தொடர்பும் மகாராஷ்டிராவின் சுதந்திர போராட்டத்தில் அழியாத அடையாளத்தை உண்டாக்கியது. இந்த பெண்களின் தனித்துவமான கதை மற்றும் நாட்டிற்காக செய்த பங்களிப்பு தன்னலமற்ற மனப்பான்மையையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. நமது மகத்தான தேசத்தின் விதியை வடிவமைப்பதில் பெண்கள் வகித்த ஒருங்கிணைந்த பங்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இத்தகைய நமது பெண் சுதந்திர போராளிகளுக்கு வீர வணக்கம் சொல்வோம். உறுதியுடனும் தைரியத்துடனும் மாநிலம் மற்றும் நாட்டின் தலைவிதியை வடிவமைத்த இந்த அறியப்படாத ஹீரோக்களை நினைவு கூர்ந்து கௌரவிப்போம். நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே.
இதை நம்ம பூமி என்னும் அழுத்திச் சொல்லமா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. லல்லலோ, பட்டாம்பூச்சி, லல்லலோ, பட்டாம்பூச்சி. வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம். பூமி துறந்து கிடக்கு, அட மனுஷன் பைய மனசு பூட்டி கிடக்கு. பூமி துறந்து கிடக்கு, அட மனுஷன் பைய மனசு பூட்டி கிடக்கு. இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், பரவட்டும் 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 பரவட்டும். மனிதப் பூக்கள் மலரட்டும், மனங்கள் என்னும் விரியட்டும், விரியட்டும் 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 விரியட்டும். இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனிதப் பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். குற்றம் குற்றம் எரியட்டும், சுற்றம் சுற்றம் வாழட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும். கோடிச் சிறகு குஞ்சை போலவே பூமி பந்து உருகட்டும். ரத்தம் சிந்தாத ஊர்காடு நம் புதிதாய் விழியட்டும். வரலாற்று நிகழ்வில் கால் பதித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாம் பார்த்தது கிடையாது. செவிவழி செய்தி மட்டும்தான் கேட்டதுண்டு. ஆனால் இவர்களோடு வாழ்ந்த மக்கள் ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் செவிவழி கேள்விப்பட்ட செய்தியை அவர்கள் கண்ட அனுபவமாக நேரடியாக பகிர்ந்து கொள்கிறார் 86 வயதான சரோஜா அம்மா அவர்கள். தன் கையால் காந்திஜி அவர்களுக்கு மாலையிட்டதையும் சுதந்திரம் அடைந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஆட்டம் பாட்டம் பாடலுடன் கொண்டாட்ட நிகழ்வையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள கேட்போமா? வணக்கம்மா. அதாவது நாங்களாம் காந்தி தாத்தாவை பார்த்தது கிடையாது. நீங்கள் அவங்க இருக்கிற காலத்தில் வாழ்ந்து அவரோட பேசி அவருக்கு மாலையும் போட்டு விட்ட அந்த நிகழ்வை எங்களுக்கு, அதாவது இப்போ நடக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுடைய நேயர்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சை கேட்க ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வெள்ளையனே வெளியே போ அப்படின்னு பாட்டு பாடினோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுத அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு தங்கு கொண்டே வெற்றி ஓதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்தோதுவோமே. அப்புறம் நான் காந்திக்கு மாலை போட்டேன். அந்த பாட்டை பாடுறேன். வாழ்க நீயம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான். அதான் அதாவது நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்ண சந்தோஷமா இருந்துச்சு. என்னமோ யாரை கட்டி போட்டு வச்சிருந்த மாதிரியும் வெளியே போகணும், வெளியே போய் எங்க பார்த்தாலும் போய் மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நின்றுட்டு சுதந்திரமா டான்ஸ் ஆடிட்டு ரோட்ல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் 11 வயசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? வந்தே மாதரம் வாழ்க நீ அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் பாழ்பட்டு வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
ஜெய் ஹிந்த். அடுத்து தாத்தா பாட்டியிடம் அவர்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்ட கதையை நம்மோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறாங்க மதுரையை சேர்ந்த கார்த்திகா. அந்த காலகட்டத்துல நம்ம இல்ல பாட்டி தாத்தா அவங்கள்ட்ட உள்ள கருத்துக்களை கேட்கும் பொழுது அவங்க நிறைய விஷயம் பகிர்ந்திருக்காங்க. மக்களை ரொம்ப அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருந்தனால மக்களை எந்தவித உள்நாட்டு தொழில்களையும் பண்ண விடல. மன்னர்கள் காலத்துல இருந்த நகைகள், பணம், வைர கிரீடங்கள் நிறைய விஷயங்களை இங்கிலாந்துக்கு அதிகமா கொண்டு போயிருக்காங்க. இன்ன வர இங்கிலாந்துல உள்ள மியூசியம் இந்த மாதிரி இதுகள்ல பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன பொருட்கள் எல்லாமே பார்வைக்கு இருக்கு. எங்க பாட்டி நான் சொல்லியிருக்காங்க, நாங்க காந்தி தாத்தாவை பார்த்திருக்கோம். அவர் ஒரு சாதாரண மனிதரா அவர் வாட்டு சாலையில நடந்து போவாரு. பண்பான மனிதரா இருந்திருக்காரு. எங்க பாட்டி எங்க தாத்தானா சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை, எங்க போனாலும் ஒரு அங்கீகாரம். பெண்களுக்கு அந்த காலகட்டத்துல எந்தவித உரிமை சலுகை எதுவுமே கொடுக்கல. ஏதோ வீட்டுல இருக்க, சமைக்க, அடிமைத்தனமா வச்சிருந்திருக்காங்க. மக்களுக்கு அந்த வளர்ச்சி இல்ல, கல்வி அறிவு இல்ல. ரொம்ப ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் ஆங்கிலேயர்கள்ட்ட போய் அனுமதி பெற்று ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அவங்க மக்களை துன்புறுத்துறது, அடிமைப்படுத்துறதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஆனா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சு நம்ம மக்கள் முன்னேறி வந்திருக்காங்க. சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு எவ்வளவோ விஷயங்கள்ல மாற்றம். முக்கியமா சட்ட திருத்தம், சட்டங்களை கொண்டு ஆட்சி புரியிறவங்களை நம்மளே தேர்ந்தெடுக்கிற அமைப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடிமைத்தனம்ங்கிறது மேலோங்கி இருந்தது, மாறிடுச்சு. அதற்கு மேல மக்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பு நல்லா மேலோங்கி வந்துருச்சு. கல்வி வளர்ச்சி, பொருளாதாரம் மேம்படுறது, தைரியமா உள்நாட்டுக்குள்ள நம்ம தொழில்களை நம்மளே கொண்டு வர்றது, விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு சுதந்திரம் இருக்கு. எங்கேனாலும் என்னனாலும் பண்ணலாம், யாருனாலும் எதனாலும் பேசலாம். அந்த மாதிரி பேசினா அந்த காலத்துல முடியாது. பெண்கள்னால வாயே திறக்க முடியாது. இப்ப பெண்கள்னா அப்படி இல்லை. குடியரசுத் தலைவர் பதவி அளவுக்கு நம்ம உட்கார்ந்துட்டோம். பெண்களோட பலம் என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள்னா என்னைக்குமே சிறப்பு. இப்ப இந்தியால நிறைய ஃபீல்டுல பெண்கள் வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா என்னைக்குமே இதே மாதிரி ஒற்றுமையோட இருக்கணும், இன்னும் நல்லா வளர்ந்து வரணும். அதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. இனம் மாறலாம், குணம் ஒன்றுதான். இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான். மொழி மாறலாம், பொருள் ஒன்றுதான். கடி மாறலாம், கொடி ஒன்றுதான். திசை மாறலாம், நில ஒன்றுதான். இசை மாறலாம், மொழி ஒன்றுதான். இந்தியா அது ஒன்றுதான். தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா? ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா? தமிழா
நாளை நம் நாளே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என்றும் ஒளிரும் முன்னோடி மகளிர் விளக்குகள். தடையில்லாமல் வழுக்கி செல்லும் நதியை போன்றதல்ல பெண்களின் வாழ்க்கை. காட்டாற்றை எதிர்த்து கடக்கும் அளவுக்கு உறுதியை வேண்டுவது அது. எதிர்த்து நின்று வென்றவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக நிற்பதோடு அவர்களின் கைப்பிடித்து கரை சேரவும் உதவுகிறார்கள். கடந்த நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை தங்கள் திறமையாலும் சமூக பார்வையாலும் சேவையாலும் குன்றின் மேல் இடப்பட்ட விளக்காக சுடரும் பெண்கள் ஏராளம். அவர்களில் சிலர் அணையா விளக்காக நம் சமூகத்தில் ஒளி பாய்ச்சிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருள் நீக்கி ஒளி பெருக்கும் விளக்குகளில் சிலரை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்நன்னாளில். எழுத்துலக நாயகி வை.மு. கோதை நாயகி. பெண்கள் எழுதுவது பெரும் பாவமென்று நம்ப வைக்கப்பட்ட காலத்திலேயே கற்பிதத்தை உடைத்தவர் வை.மு. கோதை நாயகி அம்மாள். 1901 டிசம்பர் 1 அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் பிறந்த இவர் பள்ளிக்கே சென்றதில்லையாம். புகுந்த வீட்டில் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கியதால் கோதை நாயகியும் கற்றுத் தேர்ந்தார். முதல் நாடகத்தை இவர் சொல்ல தோழி ஒருவர் எழுதினார். பிறகு பாதையில் நின்றுவிட்ட ஜெகன்மோகினி இதழை வாங்கி அதன் ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றியவர். தமிழில் துப்பறியும் நாவல் எழுதிய முதல் பெண் இவரே. அரசியல் ஆர்வம் கொண்ட இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்றார். 115 நாவல்களை எழுதியிருக்கும் இவர் அவற்றில் பெண்ணுரிமை, கைம்பெண் மறுமணம் போன்ற புரட்சிகர கருத்துகளையும் முன்மொழிந்திருக்கிறார். எம்.எஸ். சுப்புலட்சுமி. மதுரையில் 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் அன்று பிறந்த இந்த குழந்தை மதுரை சண்முக வடிவு பின்னாளில் இசையரசி சுப்புலட்சுமியானாள். எம்.எஸ். என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் இவர் கர்நாடக சங்கீதத்தில் மட்டுமல்ல ஹிந்துஸ்தானியிலும் நிபுணத்துவம் பெற்றவர். பாட்டி அக்கம்மா வயலின் வித்வான், அம்மாவோ வீணை கலைஞர். அதனாலேயே பேசத் தொடங்கிய போதே பாடவும் தொடங்கிவிட்டார். பாரத ரத்னா, ராமன் மகசேசே விருதுகளை பெற்ற முதல் இசை கலைஞர் இவர். 1938இல் வெளியான சேவாசதனம் படத்தில் தொடங்கிய நடிப்பு 5 படங்கள் வரை நீண்டது. இசையறியா மனங்களையும் ஈர்க்கும் தன்மை கொண்ட குரலுக்கு சொந்தக்காரரான இவர் பெண்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக விளங்கியவர். இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே இரவா புகழ் கொண்டது. வீரமும் துணிவும் பெண்ணுக்கழகு என்பதை நிரூபித்தவர்தான் கேப்டன் லட்சுமி செகல். 1914 அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் அன்று சென்னையில் பிறந்தார். டாக்டர் லட்சுமி சுவாமிநாதனாக இருந்தவர் 1940இல் சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்த பிறகு கேப்டன் லட்சுமியாக மாறியவர். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவான ஜான்சிராணி குழுவை தலைமையேற்று நடத்திய தீரத்துக்கு சொந்தக்காரரானார். மருத்துவரான இவர் நாடு விடுதலை பெற்றதும் கான்பூரில் மருத்துவ பணியை தொடங்கினார். புகலிடம் தேடி வந்தவர்களுக்கும் சமூகத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கும் சிகிச்சையளித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திலும் இணைந்து சமூக நீதிக்கான போராட்டங்களில் பங்கேற்றார். தன் இறுதி மூச்சு வரை சமூகத்துக்காக பாடுபட்ட இவர் போராட்டம் தொடரும் என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்தவர். அடுத்ததாக 8 திக்கும் ஒலிக்கும் குரல் கே.பி. சுந்தராம்பாள். கொஞ்சி பேசும் பெண் குரல்களுக்கு நடுவே கணீர் குரலால் கவனம் ஈர்த்தவர்தான் கே.பி. சுந்தராம்பாள். குளறலோ நடுக்கமோ
சிறிதுமின்றி கம்பீரமாக ஒலித்த அந்த குரல்தான் 10 வயது சிறுமியை நாடக மேடையேற்றியது. 1908 அக்டோபர் மாதம் கொடுமுடியில் பிறந்த இவர் பின்னாளில் திரையுலகே வியந்து போற்றும் கலைஞரானவர். தமிழ் கவியான ஔவையாரை சுந்தராம்பாள் வடிவில்தான் தமிழ் சமூகம் தரிசித்தது. நாத்திகரை கூட பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் வல்லமை கொண்ட பாடல்களை பாடியிருக்கிறார் கே.பி. சுந்தராம்பாள். 1951 சென்னை மாகாண சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சார்பில் இடம்பெற்றார். இந்த பொறுப்பு வகித்த முதல் திரை கலைஞரும் இவரே. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பது விதி என்று நம்பப்பட்ட சமூகத்தில் இருந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக புறப்பட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1886 புதுக்கோட்டையில் பிறந்த இவர் சென்னை மகப்பேறு மருத்துவமனையில் பணியாற்றிய முதல் பெண் மருத்துவர் போன்ற பெருமைகளை பெற்றவர். சிறந்த கல்வியாளர், சட்ட நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி என பல முகம் கொண்டவர். சென்னை மாகாண சபை உறுப்பினராக இருந்தபோது பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் விதத்தில் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தேவதாசி முறையை ஒழிக்கும் சட்டம் நிறைவேறியதில் இவர் பங்கு முக்கியமானது. ஆதரவற்ற பெண்களுக்காக 1930 ஔவை இல்லத்தை தொடங்கிய இவர் 1954 சென்னை புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தையும் தொடங்கினார். இவர் பிறந்த நாள் நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவமனை நாள் கொண்டாடப்படும் என தமிழக அரசும் அறிவித்திருந்தது. அன்னம் ராஜம் மல்ஹோத்ரா 1951 ஆண்டு முதல் பெண் இந்திய நிர்வாக சேவை அதாவது IAS அதிகாரியாக அன்னா ராஜம் மல்ஹோத்ரா சாதனை படைச்சிருக்கிறாரு. ஜூலை 17, 1927 அன்று கேரளாவில் பிறந்த இவர் மும்பையில் நாட்டின் முதல் கணினிமயமாக்கப்பட்ட கொள்கலன் துறைமுகத்தை அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அது மட்டுமில்லாம பல்வேறு நிர்வாக பணிகள்ல சிறப்புடனும் பணியாற்றியவர். இதுவரை சுதந்திர தின சிறப்பு நிகழ்வாக பல பெண்களின் சாதனைகளை தெரிந்து கொண்டோம். சாதித்து காட்ட வயது ஒரு தடையில்லை, எண்ணம் மட்டுமே போதுமென்று வாழ்ந்து காட்டியவர்கள்தான் நமக்கு முன் உதாரணம். நம் வயது 30 தொடும் முன் மூப்பு நம் மூச்சை தொடலாமா? போராடுவோம் பல சாதனைகளை படைக்க. சாதிக்கும் வரை அல்ல, நம் இறுதி மூச்சு இருக்கும் வரை. நாம் வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் இனிவரும் தலைமுறை. நன்றி, வணக்கம். இதுவரை விடுதலைக்கு வித்திட்ட வீர மங்கைகள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.